இறைவன் இந்த உலகத்தை இரு கூறுகளாக படைத்தான். எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான், ஒரே உடம்பு தானே, ஒரே மாதிரிலாம் இல்லை. புரியுதுங்களா? ஆணுக்கு பெண் சமமா அப்படின்னா சமம் இல்லை. சித்தாந்தத்தில் கூறப்படும் போது அவன் அவள் அது என்று மூன்றாக படைத்தான் என்று கூறப்படுகின்றது. அவன் அவள் அது. நமக்கு அவன் அவள் மட்டும் போதும், அது தேவையில்லை. அதுனா அலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று சொல்லக்கூடியது. அலி அப்படிங்கிற இரட்டைத்தன்மை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அர்த்தநாரியாக கொடுக்கக்கூடிய தன்மை தான் அலி கிரகம். அவங்க திருமணத்துக்குள்ள வாரதில்லை. அவங்க திருமணத்துக்குள்ள எப்பவுமே வாரதில்லை. அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவங்க இதுக்குள்ள வர்றதில்லை. புரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு எவ்வளவு பெற்ற முக்கியமான பாடம், ஆண் பெண் வேறுபாட்டை சொல்லக்கூடிய பாடம். இந்த பாடத்துக்கு நீங்க நிறைய பேர் வரல. ஆண் எப்பவுமே அறிவும் வீரமும் சார்ந்தவன். இந்த உயிர், அதாவது உலகத்துல முதல்ல 36 கருவி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? உயிர். இந்த உயிர் ஆணவ மலத்தை பற்றி கிடந்தது. ஆணவ மலத்தை பற்றி கிடந்த உயிருக்கு சுவாமி கொஞ்சம் அறிவு கொடுத்தாரு. இந்த அறிவை வைத்து கூட சில உபகரணங்கள் கொடுத்தாரு. தனு கரண போன போகம்னு சொல்லக்கூடிய இந்த நான்கையும், அந்த கரணங்கள் நான்கையும் கொடுத்தாரு. தனு கரண போன போகங்கள் கொடுத்தாரு. இதுக்குள்ளதுட்டு மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை கொடுத்தாரு. அப்புறம் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய எந்திரியங்களை கொடுத்தாரு. அதாவது அறிவு கருவி, செயல் கருவிகள் கொடுத்தாரு. இப்படி 36 கருவிகளை கொடுத்து இந்த 36 கருவிகளையும் 5 சரீரத்துக்குள் அடைத்தாரு. இந்த 5 சரீரம் என்ன சரீரம் என்றால் ஆனந்த உடல், விஞ்ஞான உடல், சொல்லுங்க கூடவே, மன உடல், காற்று உடல், அன்ன உடல். காற்றுடல், அன்ன உடல். மிதி சொன்னதான் காற்றுடல், அன்ன உடல். இந்த 5 உடலை கொடுத்தாரு. இந்த 5 உடலையும் கொடுத்து ஒரு இயங்கருக்கு ஒரு ஜீவனை தயார் பண்ணியாச்சு. அந்த ஜீவனை தயார் பண்ணி என்ன பண்றாரு? பிறக்க வைக்கிறாரு. பிறக்க வைக்கும்போது எப்படி பிறக்க வைக்கிறாரு? மூன்று கூறுகளாக பிறக்க வைக்கிறார். எப்படி பிறக்க வைக்கிறாரு? 3 கூறுகளாக பிறக்க வைக்கிறார். நான் சொல்றது புரியுதா சசி? அருணாச்சல சார்? சார் வணக்கம் சார். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. 3 தன்மைகளாக பிறக்க வைக்கிறார். இந்த 3 தன்மை என்ன? அவன் அவள் அது. ஆண் பெண் அலி என்று முக்கூறுகளாக படைக்கிறார். இதுல அலி அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தநாரித்தன்மையுடைய உயிரை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அது நமக்கு திருமண வாழ்க்கைக்கு அது நம்ம பயன்பட போறதில்லை. அதனால அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ ஆண் பெண் தன்மை மட்டும் நம்ம பார்த்தா போதும். புரியுதுங்களா? இப்போ உயிரை படைச்சு இயங்குற அளவுக்கு கொண்டாந்தாச்சு. சப்ஜெக்ட் எது வரைக்கும் வந்துருக்குது பாருங்க. எது வரைக்கும் சப்ஜெக்ட் வந்துருக்குன்னு புரிஞ்சுட்டீங்களா? ஆமா சார். எது வரைக்கும் வந்திருக்குது? குழந்தை வரைக்கும் வந்திருக்கு. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். ஒரு உயிரை அனாதையா கடந்தது உயிர். அந்த அனாதையா கடந்த உயிரை ஆணவ மலத்துல மாட்டிட்டு இருந்தது. அந்த உயிரை கொஞ்சம் அறிவு கொடுத்து சுயநினைவுக்கு திரும்ப வச்சார். அது அப்படியே கல்லு போல கடந்தது. கல்லு போல கடந்த உயிரை சுயநினைவுக்கு திரும்ப வச்சார். சுயநினைவுக்கு திரும்ப வச்சு அந்த உயிருக்கு ஒரு அறிவு கொடுத்தார். அந்த அறிவு கொடுத்த உடனே எப்படி தூங்கிட்டு இருக்கிறவன் எழுப்புனா அம்மா காப்பின்னு கேட்பானோ, அது போல தூங்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? அம்மா காப்பி கொடுமா அப்படின்னு கேட்பான். அப்போ தூக்கத்தில் இருந்த அந்த உயிரை தட்டி எழுப்பி சுயநினைவுக்கு வர வச்சார். கொஞ்சம் நினைவு வந்த உடனே அந்த உயிர் நினைச்சது, நாம எங்கடா இங்க மாட்டிக்கிட்டோம், இந்த இருள மாட்டிக்கிட்டுமே, இது தப்பிக்கோணுமே நினைச்சது. தப்பிக்கோணும்னு நினைச்ச உயிருக்கு இறைவனே எல்லா உபகரணங்களையும் கொடுக்கிறார். இறைவன் ஒரு நிமிஷம் தப்பிக்க வச்சிடலாம், ஆனா அனுபவம் பெறாது. அதுக்காக அவனை அடைவதற்காக சில உபகரணங்கள் கொடுக்கிறாரு. அந்த உபகரணங்கள் மாயையிலிருந்து கொடுக்கிறாரு. அந்த உபகரணங்கள் என்ன? தனு கரண புவன போகம் அப்படிங்கிறத கொடுக்கிறாரு. தனு என்றால் உடல், கரணம் என்றால் கருவிகள், புவனம் என்றால் வாழ்வதற்கு இடம், போகம் என்றால் இன்ப துன்பம். அப்போ ஃபர்ஸ்ட் அறிவு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்த கரணங்களை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அறிவு கருவி, செயல் கருவியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம்
இந்த எல்லாம் சேர்த்து 5 பாக்ஸ் செஞ்சாரு. 5 பாக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. இதுதான் சித்தாந்த நீதி, உலகத்தின் நீதி. உள்ளது என்ன வேணாது தோன்றாது. உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. அது என்ன உள்ளது அழியாது, இல்லது தோன்றாதுன்னா என்ன? ஒரு பொருள், உள்ள பொருள் ஒன்றாக மாறுவதற்கு இது அழியாது, இல்லாத ஒண்ணு தோன்றாது. இந்த உலகத்துல இல்லாத ஒண்ணு தோன்றாது. புரியுதுங்களா? உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது, இதுதான் நியதி. அப்ப என்ன செய்யணும்? இந்த சதீஷ்ங்கிற இந்த உருவம் இருக்குல்லவா, இந்த உடம்பு இப்ப பூமியில சதீஷா படைச்சிருக்காரு. இந்த சதீஷ் கருப்பா இருப்பாரு, தொட்ட தலையா இருப்பாரு, இப்படி இருப்பாரு, கண்ணு மொட்டை மொட்டா இருக்கும், நெத்தி பெருசா இருக்கும். இப்போ இந்த உருவத்தை கொடுத்துட்டாரு. இந்த உருவத்தை மீண்டும் அடுத்த பிறவிக்கு கொண்டு வர முடியாது அல்லவா? அப்ப இதுல இருந்து நீங்கக்கூடிய சில பகுதி இருக்கணும், நீங்காத சில பகுதி இருக்கணும். நீங்கக்கூடிய சில பகுதி இருக்கணும், நீங்காத சில பகுதி இருக்கணும். இந்த சதீஷ்ங்கிறது ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு முதல்ல அறிவுடம் ஒண்ணு கொடுத்தாரு. ஆத்மாவோட அறிவு எப்பவுமே பயணிக்கும். ஏன்னா அனுபவம் பெற 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 அறிவு விருத்தி ஆகும். வாழ்க்கையில் அனுபவம் பெற 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 அடிபட 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 ஞானம் ஞான ஞான விருத்தி ஆகிட்டே இருக்கும். அடிபட அடிபட இந்த ஞான விருத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த அறிவு எப்போது தொடர்ந்து பயணிக்கும். அதனாலதான் கல்வி எழுபிறப்பிற்கும் வருங்கிறான். என்னங்க, கற்ற கல்வி நேரடியா வராது. அந்த அந்த கல்வியினால் பெற்ற அறிவு அல்லவா, அந்த அறிவு எழுபிறப்பிக்கும் வரும். அது இறைவன் கொடுத்த அறிவு. அந்த அறிவு விருத்தியாகிட்டே இருக்கும். அந்த ஞானம் என்பது கற்க 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 இறைவன் கொடுத்த அந்த ஞானமாகப்பட்டது விருத்தி ஆகிட்டு இருக்கும். அந்த விருத்தியான அறிவு அப்படிங்கிறது ஆன்மாவோட எப்பவுமே டிராவல் பண்ணும். அப்ப அது தனி பாக்ஸ்கள் போடணும். ஆன்மா தனி பாக்ஸ்கள் போட்டாச்சு. அப்ப அந்த அறிவு தனி பாக்ஸ்கள் போடணும். இது என்னைக்குமே அழியாத ஆன்மாவோட டிராவல் பண்ற மாதிரி போடணும். அப்ப அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணாரு. இது ஆன்மாவோட ஒட்டி என்ன பண்ணிட்டாரு, ஆன்மாவுக்கு ஒரு கவர் போல என்ன பண்ணிட்டாரு, விஞ்ஞான உடம்பு அப்படின்னு ஒரு உடம்பு ஏற்படுத்தி அது ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் மன உடம்பு. இந்த மன உடம்புக்கு வர ஒரு சிக்கல். இதுல அழிகின்ற பகுதி மேலு, அழியாத பகுதி மேலு. அழிகின்ற பகுதி அப்படின்னா என்ன? இப்ப நான் இந்த ஜென்மத்தில் நான் பார்த்தவங்க எல்லாத்தையும் உடனே அடுத்து இந்த பிறவி முடிஞ்சோடனே மறந்துடணும். இந்த ஜென்மத்து ஞாபகம் எல்லாம் மறக்கணும். மறக்கல அப்படின்னா என்ன ஆகுனா, அது உள்ளுக்குள்ள அழியாம இருக்கணும். ஆனா என்னன்னு புரியக்கூடாது. இப்ப நான் சசி பார்த்தா, சசி நான் சொன்னேன் எல்லாமே நம்மளாம் பூர்வ ஜென்ம பந்தம் தான் படிச்சதுன்னு. சசி யாரோ ஜென்ம பந்தம், சிவகாமி யாரோ ஜென்ம பந்தம், அருணாச்சல சிவசார் யாரோ ஜென்ம பந்தம் இப்படின்னு எனக்கு தோணணும். ஆனா இன்னாருதான் எனக்கு போன விரைவில் அவங்க எனக்கு குழந்தை, போன விரைவில் அவங்க எனக்கு தோழி, போன விரைவில் அவங்க எனக்கு அம்மா. இது தெரிஞ்சுன்னா குழப்பமாயிரும். இது தெரிஞ்சு என்ன குழப்பமாயிரும், எங்க அம்மா விட்டுட்டு அம்மானு போய் சசிட்டு போய் கொண்டுக்குவேன். அப்போ அது பிள்ளையை பார்க்குமா, இல்ல அம்மானை பையன் என்ன பார்க்குமா? அப்ப அது குழப்பம் வந்துடும் அல்லவா? அதனால என்ன பண்ணாரு, அந்த அந்த உறவுக்குள் இருக்கிற பந்தத்தை காப்பி பண்றதுக்கு ஒரு சித்தம்ங்கிற ஒரு பதிவு கருவியில் வச்சுட்டாரு. ஆனா இவங்க எனக்கு என்ன உறவுங்கிறது மறந்துடணும். இத மன உடம்புல வச்சுட்டார். இந்த மனோசரீரத்தை படைக்கும் போது தான் ரொம்ப ஒரு கூறா படைச்சார். இறைவன் கூறாத்தான் படைப்பாரு, நாம படைச்சத கூறுகிட்டு படைப்போம். புரியுதுங்களா? அப்ப இறைவன் எப்பவுமே கூறா இருக்கிறது தானே, உண்டா இல்லையா? அவர் கூறாத்தானே படைப்பாரு. அப்ப இது 2 பிரிவா படைக்கிறார். அழிகின்ற ஒரு பகுதி, அழியாத ஒரு பகுதி. புரியுதுங்களா? அப்ப இந்த அழிகின்ற பகுதியில என்ன வச்சிட்டாரு, சுப்பிரமணிய சார் எனக்கு ஸ்டூடெண்ட், என்னுடைய நண்பர் அப்படிங்கிற பகுதியில் வச்சுட்டாரு. ஆனா சுப்பிரமணிய சார் எனக்கு போன முறையில் அப்பாவை கூட இருக்கலாம், என் குருநாதர் இருக்கலாம். அதை என்ன பண்ணிட்டாரு, அதை அழிகின்ற பகுதியில் வச்சுட்டாரு. அதனுடைய ஏதோ உறவு அவருக்கு எனக்கு, அதை அழியாத பகுதியில் வச்சுட்டாரு. ஆனா ஏதோ உறவுன்னு தெரியுது, என்ன உறவுன்னு தெரியல. அப்போ இந்த மனோன்மய கோஷத்தை 2ஆ பிரிச்சு சித்தம், வெளிமன உடம்பு, ஆழ்மனம், அழிகின்ற மனம், ஆழ்மனம், வெளிமனம். இந்த ஆழ்மனம் நீண்ட கால பதிவுகளை உள்வாங்கி உள்ளுக்கு வச்சுக்கும். வெளிமனம் அப்போதைய பதிவுகளை வாங்கி வச்சு மறந்துகிட்டே போகும். இது மாதிரிதான் ஹார்டிஸ்க் மாதிரிதான். கம்ப்யூட்டர் அதை வச்சு ஏற்றிருப்போம் பாருங்க. எப்பவுமே ப்ரோக்ராம் செட் பண்ணிருக்கிற ஃபர்ஸ்ட் இது அது அழிஞ்சுன்னா கம்ப்யூட்டர் முடிஞ்சது, அது அழியாது. நம்ம மீதி இருக்கிற 3 இதுல எது வேணாலும் அழிச்சிட்டு மாத்திக்கலாம். புரியுதுங்களா?
அப்ப அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணணும் அல்லவா? அந்த ப்ரோக்ராம் செட் பண்றதுல வந்து எல்லாமே இருக்குது. அதுல சித்தத்துல வந்து எல்லாமே பதிவாயிட்டு இருக்கும். அது ஆன்மாவோட விஞ்ஞான சரீரத்தோடு டிராவல் பண்ணும். அப்போ இது தனியா வச்சுட்டாரு. நான் சொல்றது புரியுதா நான் பேசுறது? சித்தம் புரியுது சார். சசிமா புரியுதாமா? சித்தம் சசிமா அப்படியே சொல்லு. விஞ்ஞான சரீரம், ஆன்மா, இந்த மூணு அழியாது, டிராவல் பண்ணிட்டே இருக்கும். சசி அருணாச்சல சார் நான் சொல்றது புரியுதுண்ணா. எது எது புரிஞ்சுது? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு சசி மியூட் பண்ணாத. அதாவது ஆன்மா பண்ணலண்ணா. ஆன்மா ஆன்மாவுக்கு இருக்கிற அறிவு, அறிவோடு ஒட்டி இருக்கிற ஏதோ ஒரு ஞாபகம், அந்த ஞாபகங்களை பூரா உள்ளுக்குள்ள வச்சு சித்தம்ங்கிற பதிவுகளை வச்சு இது அழியாத ஆன்மாவோட சுத்திட்டே இருக்கும். மீதி பூரா இந்த பக்கம் ஒரு ட்ராக், இது பூரா அழிகின்ற டைப். வெளிமனம், பிராணமய உடல், இந்த அன்னமய உடல், இதை இந்த பக்கம் ட்ராக்ல வச்சுட்டாரு. புரியுதா நான் சொல்றது? புரியுதுண்ணா. இப்போ இதெல்லாம் வச்சாச்சு. இதை வச்சுட்டு இப்போ இப்போ வண்டி ரிலீஸ் பண்ணணும். வண்டி எல்லாம் தயாரிச்சாச்சு. இதை ரிலீஸ் பண்ணணும். இதை ரிலீஸ் பண்றதுல மூணு மாடல் கொடுத்தாரு. வண்டி 3 மாடல். என்னென்ன மாடலு? அவன், அவள், அதுங்கிற 3 மாடல் தயாரிச்சார். இந்த 3 மாடல் வெளியே விடுறாரு வண்டியை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு புரியணுங்கா அப்படி சொல்றேன். புரியுதுங்களா? அவன், அவள், அது. இந்த அதுங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஸ்டோர் ரூம் கூட சரி, அது பயன்படாது. அது அப்படியே வச்சாச்சு. இந்த அவன், அவள் அப்படிங்கறத மட்டும் விட்டார். இந்த 2 மெர்ஜ் பண்ணி வாழ்க்கை எழுத்துட்டு போகணும். அவனும் அவளும் சேர்ந்து வாழ்க்கை எழுத்துட்டு போகணும். ஏன் வாழ்க்கை தனியா வாழ்ந்தா போர் அடிச்சு போயிடும். அப்ப இந்த 2ல என்ன கேட்டீங்கன்னா ஒரே இதுக்கு எல்லாம் கொடுக்க முடியல. இந்த 2 உயிர் சேர்ந்து இதுட்டு இல்லாத தன்மை இதுட்டு கொடுத்து, இதுட்டு இல்லாத தன்மை இது கொடுத்து 2ஐயும் முழுமைப்படுத்தினார். இப்போ அவனையும் அவளையும் பத்தி பார்ப்போமா? எவனையும் எவளையும், அவனையும் அவளையும் பத்தி பார்ப்போம். கணவன் மனைவி. அவனையும் அவளையும் பத்தி பார்ப்போமா? பார்ப்போம். அப்போ அவன் என்பவன் ஆண்மகன். அவன் எப்பவுமே அறிவும் வீரமும் சார்ந்தவன். ஆணுக்கு புறம் சார்ந்த அறிவு. இதெல்லாம் வெளித்தோற்றம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணுக்குள் உள்ளுக்கு இருக்கிற தன்மை வேற, வெளியே இருக்கிற தன்மை வேற. ஆண் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கானா அறிவும் வீரமும் சார்ந்து உடம்பு பலமா கொடுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா புஷ்டி பாடி. புரியுதுங்களா? ஆணோட உடம்பு தொட்ட கல்லாட்டு இருக்கணும், அப்பதான் ஆண். இன்னைக்கு பெண்ணை எக்ஸசைஸ் பண்ணி பெண்ணோட உடம்பு தொட்டது கல்லாட்டு இருக்குது. அப்புறம் அது என்ன பண்றது? பெண் எப்போதும் மென்மையின் வடிவம். புரியுதுங்களா? அப்போ அறிவும் வீரமும் சேர்ந்தவன் ஆண். ஆணுக்கு எப்போதுமே புறம் சார்ந்த அறிவு. என்ன அறிவு? புறம் சார்ந்த அறிவு. அக்கமாக்கத்தில் நடக்கிறத வச்சு இது வெளியுலகத்தை வச்சு கணக்கு போடுவான். புறம் சார்ந்த அறிவு. ஆணுக்கு எப்போதுமே அவனும் அவளும் ஈக்குவல் கிடையாது. இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு ஆண் சமம். போராட்டம் வேற இதுல. ஒருபோதும் ஒரு ஆண் பெண்ணுக்கு சமமாக மாட்டான், ஒருபோதும் ஒரு பெண் ஆணுக்கு சமமாக மாட்டான். இந்த 2ம் சமம் என்று சொல்வது முட்டாள்தனம். இது நம்ம சைவஸ்தான தெளிவா சொல்லுது. 2ம் சமமே கிடையாது. அப்போ இது ஆணாதிக்கம். எப்படி கொண்டு போயிட்டாங்க? இது ஆணாதிக்கம். ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக சொன்னது. எங்கேயா அடிமைப்படுத்தினாங்க? சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் சொன்னவன் 1000 விதமா கருத்து சொல்லியிருப்பான். சப்ஜெக்ட்ல உள்ளதை மட்டும் பாருங்க. அதனாலதான் வைத்த பொருள் வலுவா வண்ணம். நான் முதல் பாட்டிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வைத்த பொருள் மழுவா வண்ணம். இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டா? வைத்த பொருள் எடுத்துட்டு இவன் கருத்து தெரிஞ்சு எழுதிட்டான். நானே ஜோதிட தொழில் தெரிஞ்சிருக்கேன். ஆனா வைத்த பொருள் வலுவா வண்ணம் தான் சொல்றேன். ஒருபோதும் பெண்ணடிமைத்தனத்தை நம்முடைய மகான்களான நால்வர் பெருமக்களோ அல்லது சித்தாந்த பெருமக்களோ கொண்டு வரவில்லை. ஆனால் சார் உண்மையா இல்லையா? சரிதாங்க ஐயா. பெண்ணடிமைத்தனத்தை நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வரல.
பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இல்லைன்னா அவையார் வர முடியுமா? அந்த பெண் குலத்துல காரைக்கால் அம்மையார் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா 63 நாயன்மார் வரிசையில காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு இடம். இன்னைக்கு காரைக்கால் அம்மையார் குரு பூஜை. புரியுதுங்களா? அப்ப புரிஞ்சுக்குங்க. ஆணை விட பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ பெண் அறிவும் வீரமும் சார்ந்தவன். புறம் சார்ந்த அறிவு ஆணுக்கு. உடலால் திண்மையானவன். உடலால் திண்மையானவன். அவனுக்குள்ள இருந்து வருவது என்ன? சுக்கிலம், விந்து. அந்த சுக்கிலம் என்ன தன்மை? பெண் தன்மை. இந்த சுக்கிலம் சுக்கிரனுடைய பெண் தன்மையானது. ஆணுக்குள் இருப்பது பெண்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விந்தனுடைய தன்மை என்ன? தெளிவா புரிஞ்சுக்கங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இதை வச்சுதான் நீங்க தோசை சாமியத்தை நிர்ணயம் பண்ணணும். இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற பாடம் தோசை சாமியத்தை நிர்ணயம் பண்றதுக்கு இதுதான் ஆதாரம். புரியுதுங்களா? அப்ப சுக்கிலத்தினுடைய தன்மை என்ன? எப்பவுமே பெண்ணாகப்பட்டவள் உள்வாங்கி கருத்தரிக்கக்கூடியவள். ஆணாகப்பட்டவன் உட்சென்று கருத்தரிக்கும் ஆற்றல் உடையவன். உட்சென்று கருத்தரிக்கும் அப்படின்னா, ஒரு உயிர் உட்சென்று கருத்தரிக்கணும் அப்படின்னா, ஒரு உயிர் பொருள் அப்படின்னா அந்த உயிர் பொருளுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன். அந்த உயிர் பொருளுக்கு 3 விதமான தன்மை இருக்கணும். என்ன தன்மை? அறிவு இருக்கணும். அறிவு இல்லைன்னா, நமக்கெல்லாம் அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்? ஆணவ மனத்துல மாட்டிக்கிட்டு எப்படி கிடந்தோம்? கடவுள் கொஞ்சம் அறிவு கொடுக்கல எப்படி இருந்தோம்? ஆணவ மனத்துல இருட்டுல கல்லு போல கிடந்தோம். அறிவில்லாத ஒண்ணு எப்படி இருக்கும் சார்? அறிவு உணர்வு இல்லைன்னா எப்படி இருக்கும்? கல்லு மாதிரி இருக்கும். கல்லு மாதிரி இருக்கும். அப்போ மரத்துக்கு இருக்கான்னு சார்? மரத்துக்கும் தொடறிவு இருக்கு. மரத்துக்கும் அறிவு உண்டு. தொட்டால், அதனால தொட்டாச்சினிங்கன்னு ஒரு செடியே இருக்குது. தொட்டால் தன்னை சொருகிக்கும். அந்த உணர்வு இருக்கும். அதுக்கும் அறிவுண்டு. ஒரு உயிரான ஒரு மரத்துக்கும் அறிவுண்டு. புரியுதுங்களா? அப்போ உயிர் பொருளுக்கு முதல்ல அறிவு இருக்கணும். அப்புறம் ஏக்கம் இருக்கணும். அறிவு இருக்கணும், இயக்கம் இருக்கணும். அறிவு இருக்கணும், இயக்கம் இருக்கணும், தேடல் இருக்கணும். இந்த 3 இல்லைன்னா அது உயிர் பொருளா சார்? இல்ல சார், இல்ல சார். இந்த 3க்கு தான் அது உயிர் பொருள். நீங்க மண்ணில் கொண்டே விதை ஒன்றைங்க. இந்த விதையில இருந்து உள்ளுக்கு இருந்து வேர் வருது. முதல்ல கல்லை வச்சு கொட்டி பாருங்க, உள்ளுக்கு வேர் இருக்கான்னு. ஏன் வரல? ஒரு விதையை கொண்டே மண்ணில் உடனே வேர் வருது. இது எங்கிருந்து வருது? அந்த விதைக்குள்ள இருந்து வருது. ஆனா அந்த விதைக்குள்ள இருந்து விதைக்குள்ள வேர் இருக்குன்னு முதல்ல கல்லை வச்சு கொட்டினா வேர் இருக்குமா சார்? இருக்கா சார், இருக்கா சார். மண்ணு சேர்ந்து மண்ணுக்குள்ள போட்டதுனால வருது வேறு. எப்படி வருது? மண் பெண்மை, பெண் தன்மை, நிலம். அது எப்படி சார்? மண்ணுக்குள்ள போட்ட உடனே மண் வேற, விதை வேற. விதைக்குள்ள இருந்துதான் வேர் வருது. இல்ல மண்ணுக்குள்ள இருந்து வேர் வருதா? விதைக்குள்ள இருந்து வருது. அது எப்படி வருது? மண்ணும் தண்ணியும் சேர்ந்ததுனால வருது. எப்படி தாங்க நீங்க இது கெமிக்கல் சொல்ற மாதிரி சொல்றீங்களே, ஆக்சிஜனும் இதுவும் கலந்தோடனே இது இன்னதான் மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்லை, அது விஞ்ஞானி சொல்றது சொல்லுவான். எப்படி எங்கிருந்து புதுசா ஒண்ணு வந்தது? இல்லாத ஒன்று ஒண்ணுல இருந்து ஒண்ணு வருதுன்னா அது எப்படி வருது சார்? இப்போ உங்க மேஜையில உங்களுக்கு பக்கத்துல குலாப்ஜான் வச்சிருக்காங்க. குலாப்ஜான் வச்சிருக்காங்க. நீங்க சேர்ல வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த குலாப்ஜான் பக்கத்துல இருக்குது. அந்த குலாப்ஜான் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? கரண்டி வேணும். எப்பவுமே கரண்டி கையில் உடிச்சுட்டா தெரிவாரு சுப்பிரமணிய சார், இல்ல 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 சார். அப்ப குலாப்ஜான் எடுக்கணும்னா கரண்டி எடுத்துறாரு அல்லவா? ஆமா சார். அப்போ சுப்பிரமணிய சார் யார்? அது உயிர் பொருளா இருக்குங்க, எடுத்தானே அதை எடுக்கிறாரு. சுப்பிரமணிய சார் உயிர் பொருள் தானே.
ஆமா சார். சுப்பிரமணிய சாருக்கு பதிலாக கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு கூழாங்கல் வைக்கிறேன். இந்த கூழாங்கல் குலோப்ஜான் எடுக்கிறதுக்கு போய் அது எடுக்குமா? கரண்டி எடுக்குமா? எடுக்க சார். அப்ப ஏன் இருக்கு சுப்பிரமணிய சார் மட்டும் எடுத்தாரு? அவர் உயிர் பொருள். அவர் குலோப்ஜான் வாசம், அந்த வாசம் மூக்குல பட்ட உடனே அறிவு தூண்டப்படுது, தேடல் வருது. தேடல் வந்த உடனே கரண்டி எடுத்து குலோப்ஜான் வைக்கிறார். புரியுதா? புரியுது. மண்ணுல விதைய போட்ட உடனே விதையாகப்பட்டது உயிர் பொருள். மண்ணின் வாசம் அதுக்கு தொடுணர்வு படுது. பட்ட உடனே அதுக்கு தேடல் ஏற்படுது. தேடல் ஏற்பட்ட உடனே உயிர் பொருளான அறிவை வச்சு தான் இங்க ஊன்றி ஊன்றி தான் தெளிக்கிறோம் என்பதற்காக வேரை விடுது. தன்னுள் இருந்து வேரை உருவாக்கி விடுது. சார் புரியுதா? சிறப்பு சார். எந்த நேரம் கரண்டியோட இருக்க தேவையில்லை சுப்பிரமணிய சார். குலோப்ஜான் தேவையான ஓம் நம சிவாய ஜி. ஜி 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 கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க ஜி, எழுதிக்கிறேன் ஜி. தங்கம், சுப்பிரமணிய சார் உயிர் பொருள். அவர் எந்த நேரம் கரண்டியோடவே சுத்திட்டு இருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், குலோப்ஜான் இருக்கிற கரண்டி வேணும். குலோப்ஜானோட வாசம் மூக்கு தொலைக்குது. தொலைச்ச உடனே அறிவு தூண்டப்படுது, உணர்வு தூண்டப்படுது. உணர்வு தூண்டப்பட்ட உடனே அறிவு தூண்டப்படுது. அறிவு தூண்டப்பட்ட உடனே தேடல் வருது. தேடல் வந்த உடனே அதுக்குண்டான உபகரணம் வருது. இது உயிர் பொருளால் மட்டும்தான் செயல்பட முடியும். அதான் சார் கரெக்டா? சரிதாங்க ஐயா. ஜடப்பொருளுக்கு இந்த தன்மை கிடையாது சார். இந்த சார்ட் மட்டும் மாச கணக்கில் கற்பனையில போட்ட சார். அருணாச்சல சார், இந்த சார்ட்டை கொஞ்சம் கவனிங்க. இந்த சார்ட் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும். இது கற்பனையில போட்ட சார். அருணாச்சல சார், சார்ட் நல்லா இருக்கா? சிறப்பு ஐயா. அப்போ தேடல் வருது. தேடல் வந்த உடனே என்ன ஆகுது? பூன் எடுக்கிறார். அதே மாதிரிதான் விதையை கொண்டே மண்ணுல ஊன உடனே மண்ணினுடைய பரிசம் விதையில படுது. பட்ட உடனே உணர்வு வருது. விதைக்கு உணர்வு வருது. விதைக்கு உணர்வு வந்த உடனே என்ன ஆகுது? அறிவு வேலை செய்யுது. அறிவு வேலை செய்யுது, தேடல் வருது. தேடல் என்ன? இந்த மண்ணுல தான் ஊன்றி வளரணும், தன்னை தன்னை தெளிக்க வச்சுக்கணும், தனக்கு தேவையானது மண்ணில இருந்து எடுத்துக்கணும்னு வருது. அப்ப எடுத்துக்கணும்னு வந்த உடனே அதுக்கு உண்டான எப்படி குலோப்ஜான சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் எடுத்தாரோ, அதுபோல தான் மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கு பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை எடுத்து அது என்ன ஆகுது? ஸ்பூன் மாற வேரை மண்ணுக்குள் ஊன்றுது. உயிர் பொருளுக்கு அது செய்யற தகுதி இருக்கு, ஜடப்பொருளுக்கு அது செய்யற தகுதி இல்லை. அப்போ மண்ணுக்கு அது உயிர்த்தன்மை உண்டா? மண்ணிலே உயிர் இருக்கு, உயிரணுக்கள் இருக்கு, உயிர்த்தன்மை உண்டு. ஆனா மண்ணு என்ன கேட்டீங்கன்னா, நிலம் என்ன கேட்டீங்கன்னா, நிலம் உயிர் பொருள் தான் என்றாலும் நிலத்தால கிட்ட நகர முடியாது. அதுக்குள்ள உயிர் சக்தி உண்டோ வந்து அது ஒரு ஜடப்பொருள் மாதிரிதான் கிடக்கும். பெண்ணினுடைய கருமுட்டை ஆணினுடைய விந்துவை தேடி வருவதில்லை. ஆணினுடைய உயிரணு மட்டும்தான் பெண்ணினுடைய கருமுட்டையை தேடி செல்கின்றது. இப்ப புரியுதா நான் எதுக்கு சொல்றேன்னு? கருமுட்டை உயிர் பொருள் கிடையாது. அதுக்குள்ள ஒரு உயிர் சக்தி உண்டு, ஆனா உயிர் பொருள் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம வளர்க்குற நாட்டுக்கோழி குஞ்சு பொரிக்கும். இந்த போண்டா கோழி விடுற முட்டை குஞ்சு பொரிக்காது. அதுல உயிர் இல்லை. அதுக்குள்ள உயிர் சக்தியான உயிர் சத்துக்கள் இல்லைன்னா உயிர் சத்துக்கள் இருக்குது. ஆனா அதுக்கு அறிவோ இயக்கமோ கிடையாது. அது நிலம். புரியுதுங்களா? அதனாலதான் இறைவன் ஆணினுடைய விந்துவை அடக்கி உயிர் சக்தியை வளர்க்கறதுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான். பெண்ணினுடைய கருமுட்டையை அடக்கி உயிர் சக்தியை வளர்க்க முடியாது. பெண்ணுக்கு அது வேற வழி. அது அவையார் தான் இது கொடுக்கும் பொழுது, விநாயகர் அவர்கள் கொடுக்கும்போது
அவையார் வந்து அது பெண்ணினுடைய உயிராற்றலை வலுப்படுத்தி ஞானத்தை எப்படி மேலோட்டம்னு விநாயகர் அகவல்ல சொல்லியிருக்காங்க. பெண்ணுக்கு வேற தன்மை, ஆணுக்கு வேற தன்மை. பெண்ணுக்கு அது உயிர்ப்புறம் இல்லாதனாலதான் என்ன சொல்றது, 27 நாளைக்கு ஒருக்கா உள்ளுக்கு இருக்கிற அந்த கருமுட்டை தானா வெளியேற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துட்டான். ஆணுக்கு வெந்து வெளியேற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கல. ஏன்னா அது உயிர் சக்தினால அது பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுக்காக அது வெளியேற அமைப்பை கொடுக்கல. ஆனா பெண்ணுக்கு இயற்கையாவே கொடுத்துட்டான். நான் சொல்ற விஷயமெல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியுதா சார்? சுப்பிரமணி சார், நான் போன கிளாஸ்ல சொன்னதுக்கு இந்த கிளாஸ்ல சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கும். போன அதிக வித்தியாசம் இருக்கு சார். மேலோட்டமா பார்த்துட்டு போயிட்டோம். இந்த கிளாஸ்ல மேலோட்டமா பார்க்கல, ஆழமா போறது இல்ல. ஏன்னா திருமண பொருத்தம் ஒரு மெடிக்கல் படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க இப்போ. அப்படி அப்படி நிலையில இருந்து கேளுங்க. அப்போ ஆணினுடைய உயிரணு சக்தி சொல்லக்கூடிய சுக்கிலத்துக்கு நீந்துகின்ற சக்தி உண்டு, இயக்கம் உண்டு, தேடல் உண்டு, எல்லாமே உண்டு. சுரோணத்துக்கு அது கிடையாது. அப்ப இந்த உயிர் சக்தி தேடி போய் பெண்ணினுடைய கருமுட்டை போய் சேரணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, சுக்கிலம் என்று சொல்லக்கூடியதுக்குள்ள கிரகங்கள் ஒளிஞ்சிருக்குது. சுக்கிலத்துக்குள்ள இருக்கிற உயிர் வந்து சூரியன். சுக்கிலத்துக்குள்ள இருக்கிற உயிர் வந்து சூரியன். அது மொத்தமா சுக்கிரனுடைய வடிவம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற உயிர் என்ன? சூரியன். அதனாலதான் சுக்கிர வீட்டுல சூரியன் நீத்தமாகிறாரு. 7ஆம் பாவத்துல சுக்கிர வீட்டுல ஏன் நீச்சமாகிறாரு? தன்னை இழக்கிறார். முழு சக்தியும் சுக்கிரனுக்கு கொடுத்துட்டு தன்னை இழக்கிறார். இது பாருங்க, அந்த அதுக்குள்ள இருக்கிற உயிர் வந்து சூரியன். இயக்கம் வந்து குரு. அறிவு வந்து குரு. அறிவு வந்து குரு. ஏக்கமும் தேடலும் இச்சைகள் சுக்கிரன். ஏக்கமும் தேடலும் இச்சைகள் அது சுக்கிரன். இப்ப இப்படி பிரிச்சு படிங்க. இந்த கிளாஸ் எவ்வளவு முக்கிய கிளாஸ், வராத மாணவர்கள் கண்டு வருத்தப்படுறேன். இது திருப்பி ஒரு கேள்வி கிளாஸ் தான், இதை போட்டு எல்லாரும் வரணும். சிவகாமி, தயவு செய்து இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு மைண்ட் அப்படியே ஒரு ஏதோ சொல்லணும்னு தோணுது. அதனால இது பொக்கிஷமான கிளாஸ். இந்த கிளாஸ் திருப்பி வந்து இதை போட்டு சொல்லணும். இது குழந்தை பாக்கியத்தை பத்தி கணிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா பயன்படுற கிளாஸ். அதனால இதை வந்து சாதாரணமா நினைச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. இவருங்க உயிர் வந்து சூரியன், அறிவு வந்து குரு. இந்த உயிரும் அறிவும் இருந்தா ஒரு 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 உயிர் பொருளுக்கு இச்சை வேணுமல்ல? தோன்றி மேலும் இச்சை வருமா வராதான் சார்? அறிவும் உயிர் இருந்தா பசிக்குமா பசிக்காதான்? பசிக்க சாப்பாடு வேணுமல்ல? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்ப இந்த தேடல் வந்து சுக்கிரன். தேடலும் இச்சையும், இச்சை வந்து சுக்கிரன். இப்ப இதுக்குள்ள 3 கிரகம் உழைஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றது என்ன சொல்றோம்னா, ஒருத்தரோட சூரியன் மேல என்னத்தோட ராகு இருந்துட்டா உயிரை பிடுங்கி தள்ளிடுது. உயிரை பிடுங்கி தள்ளிட்டா எப்படி அதுக்கு எப்படி அறிவு வரும், இயக்கம் வரும்? சார் உயிர் போயிருது, எப்படி அறிவு இயக்கம் வரும்? அந்த ஆண் பெண் ஒண்ணு சேரும் போது ஆணினுடைய சூரியன் மீது பெண்ணினுடைய ராகு இருக்கும் பொழுது
நேர்ந்த உடனே அந்த விந்தாகப்பட்டது உள்ளுக்கு சென்ற உடனே அந்த ராகு அதை கொன்னுடுது. கொன்னதுக்கு அப்புறம் எப்படி சார் அதுக்கு இயக்கம் இருக்கும், அதுக்கு எப்படி தேடல் எப்படி இருக்கும், இச்சை எப்படி இருக்கும்? செத்து போன கையில வெத்தலை கொடுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் சார். இப்ப நான் ஏன் அதை சொல்றேன்னு புரியுதா? சிறப்பு சார், மிக சிறப்பு சார். அருமை சார். அங்கேயே டாக்டருக்கு போனா என்னங்கிறாங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது, பர்ஃபெக்ட். தனியா செக் பண்ணும்போது இவங்களுடைய விந்துல தேவையான கவுண்டிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. பெண்ணை தனியா செக் பண்ணும்போது கருமுட்டை நல்லா இருக்குது. அப்புறம் கரு கூட மாட்டேங்குது. இது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண் பெண் சேர விட்டு உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா? விஞ்ஞானம் சில இதுகளுக்கு பதில் சொல்ல முடியாது. விஞ்ஞானத்துல எப்படி செக் பண்ணலாம்? ஆணை தனியா செக் பண்ணலாம், பெண்ணை தனியா செக் பண்ணலாம். ஆண்மை இருக்கா, உயிரணுக்கள் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு வரலாம். பெண்ணை தனியா செக் பண்ணலாம். இதை செக் பண்ண முடியுமா சார்? முடியாது. இதுதான் விஞ்ஞானம். இதுதான் விஞ்ஞானம். சைவ சித்தாந்தம் ஏன் சைவ சித்தாந்தத்தோட ஜோதிடத்தை படிக்கணும்னு இப்ப புரியுதா சசி? ஆமா சார். புரியுதாமா? அப்போ சூரியன் ராகுவோடு சேரும் பொழுதோ, சூரியன் சனியோடு சேரும்போது என்ன ஆகும்? ஒருத்தரோட சூரியன் மேல சனி இருக்கு. குறையுடைய குழந்தைகள் பிறக்கும். உயிர் சக்தியினுடைய ஆற்றல் குறையும். ஆற்றல் குறைஞ்ச என்ன ஆகும்? ஒருத்தரோட சூரியன் மேல ஒருத்தரோட சனியும் என்ன ஆகும்? பிறக்கின்ற குழந்தை ஊனமாக, அறிவு வளர்ச்சி கம்மியாக. சரி, சூரியன் கருல ஒருத்தரோட குரு மேல இன்னொருத்தரோட ராகு கேது இருந்துன்னு என்ன ஆகும்? அங்க எப்ப அதிக்கும்? அறிவு கெட்டு போச்சு. அப்ப என்ன ஆகும்? தேடல் கரெக்டா இருக்குமா? அறிவு கெட்டு போச்சுன்னா தேடல் கரெக்டா இருக்குமா? சரியான வழியில் கரு சேர்ந்து அந்த கரு பாமாய் வளருமா? சார், இருக்கிறதுலே பலமுள்ள கருமுட்டை தான் போய் சேர்க்கிறான். ஒரு உயிரணு 1000 கோடி உயிரணுக்கள் இருக்கும். அதில் நீந்தி முதலாவதாக ஒரு உயிரணு போய் பெண்ணினுடைய கருமுட்டையில பலமான முட்டை எதுவோ அந்த முட்டையில போய் சேர்க்கிறான். உடச்சு உள்ளுக்கு போய் சேர்க்கிறான். அப்ப அறிவு கெட்ட உயிரின போய் அப்படி சேருமா? அப்படி சேர்றதுக்கு நம்ம அறிவு வேலை செய்யுமா? வேலை செய்ய சார். தனி அந்த பலத்தை குறைச்சிடும், பலவீனமாயிரும். இப்போ ஒருத்தரோட சூரியனோடு ஒருத்தர் சனி சேரும்போது என்னாகும்? ஊனமுடைய குழந்தைகள், பாதிப்புடைய குழந்தைகள் கிடைக்கும் சார். இன்னைக்கு அது உள்ளுக்குள்ள இருந்து வருது. இதெல்லாம் நான் சப்ஜெக்ட்ல போடல, இதெல்லாம் பின்னாடி நடத்த போறோம். உங்களுக்கு இந்த சார்ட் எதுக்கு போட்டேன்னு புரியணுக்காக நான் சொல்றேன். இப்போ சுக்கிலம் அப்படின்னா என்னன்னு புரியுதா? ஆணுக்குள்ள இருந்து வரக்கூடிய சக்தி என்னன்னு புரியுதா? புரியுது சார். ஆணுக்குள்ள இருந்து வருவது சிவத்தின் தன்மை, நெருப்பு. ஆணுக்குள்ள இருந்து வருவது பெண் சக்தி. இந்துக்கு இன்னொரு பேர் என்ன? சக்தி. உன் சக்தியை இழந்துடாதேன்னு சொல்றோம்ல, இந்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சக்தி. சுக்கிலத்துக்கு சக்தி என்று பெயர் உண்டு. அருணாச்சல கரெக்டா? சரிதாங்க ஐயா. இதுக்கு சக்தி என்ற இது ஒன்றும் கூச்சப்படுறதுக்குள்ள இல்ல. இது ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்க பிளஸ் ஒரு மெடிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆணுக்குள்ள இருந்து வருவது சக்தி. சக்தி யாரு? பெண் தானே, பெண் வடிவம் தானே, அம்பிகையினுடைய ஆற்றல். அப்போ நம்முடைய சுக்கிலம் அம்பாளுடைய ஆற்றல், சக்தி, உயிருடைய சக்தி. மனசை ரொம்ப உயர்த்தி வச்சு படிங்க, அப்ப புரியும் நான் என்ன சொல்ல வர்றேன். இப்போ சிவத்தின் தன்மை, ஆனால் அது உள்ளுக்குள் இருந்து வருவது சக்தி. ஆணுடைய தோற்றம் சிவத்தின் தன்மை, உள்ளுக்குள் இருந்து வரக்கூடிய சக்தி. ஆணுக்குள் இருந்து வருவது பெண்மை, சுக்கிலம்.
30% பெண் தன்மையுடைய சுக்கிலம் உள்ளுக்குள்ள வருது, மீதி 70% வெளித்தோற்றத்துல ஆணா இருக்கிறான். இப்ப இவனோட கடமை என்ன? உழைப்பு, பாதுகாப்பு, பொருள் தேடுவது. நல்லா உழைக்கணும், பாதுகாக்கணும், பொருள் தேடணும். இதுதான் ஆணோட தன்மை. பெண் எடுத்துக்கங்க, உணர்வும் அன்பும் சார்ந்தவள். இப்ப ஆணை பத்தி புரிஞ்சுதா தங்கம்? ஆணுடைய ஜாதக பத்தி புரிஞ்சுதா? இதுலயே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஆணுக்கு சூரியன் பலமா இருக்கணும் சார். ஆணுக்கு என்ன சார்? உழைப்பு, பாதுகாப்பு, பொருள். இப்போ ஆண் ஜாதகத்துல என்ன கிரகம் பலமா இருக்கணும்? சூரியன் ஜி. சூரியன், செவ்வாய். என்னைக்குமே ஆண் ஜாதகம் என்பது ஆண் லக்கணத்தில் கணித்து ஆண் லக்கணத்தில் உருவாகி ஆண் கிரகங்கள் பலமா இருக்கணும். ஆண் லக்னாதிபதி ஆண் ராசியில் போய் கோரணும். ஒரு ஆண் பலமான ஆண் எப்படி இருக்கணும்? ஆண் கிரகங்கள் பலமா இருக்கணும் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல. அப்பதான் ஆண். புரியுதா சார்? ஆண்னா என்ன சார்? சிறப்பு சார். சரி, பெண். விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு